ஹலோ ஹாய், வெல்கம் டு கரியாலா டாக்கிஸ். சூரியோட நடிப்பில் வெளியே வந்திருக்கிற மாமன் படத்தோட திரை விமர்சனம் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். பேரை பார்த்தாலே தெரியும் இது பக்கா ஃபேமிலி டிராமான்னு. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப பக்காவா ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை தெளிவா யோசிச்சு ஒரு குழந்தைய வச்சு ஒரு அக்கா, மாமா, ஒய்ஃபு, அம்மா இவங்கெல்லாம் வச்சு ஒரு டிராமாவா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அழகா பேக்கிங்கா கொடுத்துருக்காங்க. படத்தோட கதை என்னன்னா, சூரியோட அக்காவுக்கு ரொம்ப வருஷமா குழந்தை இல்லாம இருக்கனால அவங்க வந்து ரொம்ப இடத்துல அசிங்கப்படுத்தப்படுவாங்க. அப்படி அசிங்கப்படுறப்ப சூரிய வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசி அவங்கள பார்த்துக்கிட்டு கேர் பண்ணிட்டு அவங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி டைம்ல வந்து அவங்க கன்சீவ் ஆகுறாங்க. அப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு குழந்தை பிறக்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு பிறக்கிறதுனால எல்லாரோட ஃபோக்கஸும் அந்த குழந்தை மேல போய் விழுறதுனால ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. மாமாவன சூரிய வந்து ரொம்பவே செல்லம் கொடுத்து அந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அந்த குழந்தைக்கு ரொம்ப க்ளோஸ் ஆகி அம்மா அப்பாவோட நம்ம தான் எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சு ஒவ்வொன்றும் பண்ணி 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 ஒரு குழந்தைக்கு ஒரு 6 வயசு ஆயிருது. அப்ப பார்த்தா மாமாவுக்கு கல்யாணம் ஆகுது. ஸோ இப்போ இது வரைக்கும் தூங்குறது கூட மாமாட்டு இருந்து பிரியாத ஒரு குழந்தை எல்லாருக்கும் நல்லவனாவே இருக்கணும்னு நினைப்பாங்கல்ல, அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்காப்புல. அப்ப அந்த குழந்தை என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரி இவ்வளவு செல்லம் கொடுத்ததுனால அந்த குழந்தையா இல்லாம ஒரு தொல்லையா மாறிடுது. அப்ப என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துக்கும் வீம்பு இதெல்லாம் பண்றப்ப மற்றவங்களுக்கு எல்லாம் ஆட்டோமேட்டிக்காவே அந்த குழந்தை மேல வெறுப்பும் பயமும் வர ஆரம்பிச்சிருது. இது வந்தாலே வீண் பிடிச்சி ஏதாவது ஒன்றா கெட்டு விட்டுருவான்டான்ற மாதிரி ஆயிருது. அந்த கல்யாணத்தன்னைக்கு இருக்கிற ஃபர்ஸ்ட் நைட்டு கூட அந்த குழந்தை வந்து உள்ள போய் நான் தூங்குவேன், மாமாவோட தான் இருப்பேன், தாலி கூட நானே கட்டுவேன், இந்த மாதிரி ரொம்ப ஓவர் ஆட்டிடியூட் பண்ணிட்டே இருக்கு அந்த குழந்தை. அந்த அளவுக்கு கொஞ்சம் செல்லம் கொடுத்து விட்டுருக்காங்க. ஆரம்பத்துல இருந்தே அவங்க சொல்லி கண்டிஷன் பண்ணி வளர்த்துருக்கணும். இல்லைன்னா 2 அப்பத்தையும் வளர்த்துருக்கணும். எதுவுமே பண்ணாம கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து கேட்டதெல்லாம் செஞ்சு சொல்லி கொடுத்ததுனால அந்த குழந்தை கேட்கறது அதிக பிரச்சனை தரமா நிறைய விஷயங்களை கேட்க ஆரம்பிச்சிருது. அதெல்லாம் செய்யற மாமே என்ன ஆனா, மாமன் குடும்பம் என்னாச்சு, இல்ல அவங்க இந்த குழந்தையோட குடும்பம் என்னாச்சு, அந்த குழந்தை என்னாச்சு அப்படின்றதான் அந்த கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டீசெண்டா போகும் படம். சூரியோட டைமிங் காமெடி எல்லாம் இருக்கும். அந்த பையனை நிறைய டைமிங் காமெடி பண்ணுவான். அதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமாவும் நல்லாவும் இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்ல என்ன ஆகுதுன்னா, டோட்டலாவே அந்த டிராமா வந்து ரொம்ப ஒரு மாதிரி சீரியல் லெவல்ல மாறிடுது. எல்லா சீனுமே எமோஷனல் சீனா வச்சு காமெடி, அந்த டைமிங் காமெடி சென்ஸ் எல்லாம் எல்லாமே குறைஞ்சிருது. பாலசரவன்லாம் நிறைய டைமிங் பண்ணுவாப்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. செகண்ட் ஹாஃப்ல வந்து ரொம்ப கம்மியாயிருது. எல்லாமே சீரியஸ் ஆயிடுறாங்க. சீரியஸ் ஆகி ரொம்ப லேடிஸா இருக்கிறதுனால ரொம்ப ஒரு மாதிரி சீரியல் எஃபெக்ட் வந்துருது. பட் இது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஊர்ல சீரியல் பார்த்துட்டு சீரியல் பைத்தியங்களா நிறைய பேர் சுத்திட்டு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு கரெக்டா செட் ஆகும். படமா பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இழுவையா இருக்கு. பட் கிளைமேக்ஸ்ல வந்து அந்த பையனால ஆரம்பிச்ச பிரச்சனையை அந்த பையனை வச்சு முடிச்சிருப்பாங்க. அந்த பையன் வாயாலே சில டைலாக் எல்லாம் கேட்கிறப்ப நல்லா கியூட்டா இருக்கும். எப்பயுமே குழந்தைகளை ஒண்ணு சொல்லி வளர்க்கணும், இல்லைன்னா அடிச்சு கண்ட்ரோல் பண்ணி வளர்க்கணும். ஃபேமிலியில ஒரு குழந்தை வந்து ஒருத்தரோட கண்ட்ரோல் இருந்தாதான் நம்மளுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி அது தொல்லை கொடுக்காம இருக்கும். ஸோ ஓவர் ஆட விட்டு வளர்த்தோம்னா பின்னாடி பெரிய பிரச்சனைகளை குடும்பமும் சந்திக்கும், அந்த குழந்தையும் சந்திக்கும். ஸோ அதுக்கு உதாரணம் தான் அந்த படம். இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் இன்னொரு படத்தோட தெரிய பார்க்கலாம். பாய்.